அனைவருக்கும் வணக்கம். நேற்றுக்கு அதாவது ஏப்ரல் 23ஆம் தேதி நம் தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடந்துச்சு. வாக்குப்பதிவுலாம் நேற்றுக்கு நடந்துச்சு. நேற்றுக்கு சாயந்தரம் ஒரு 5 மணி போல் பார்த்தீங்கன்னா தாவேக்காவுடைய துறைமுகம் தொகுதி வேட்பாளர் சினோரா அசோக் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா நம்ம சேகர் பாபு அவர்கள் அந்த நபர் இருந்த வழியாக போயிருக்கிறாருங்க. நம்ம திமுக காரங்களும் சேகர் பாபு அவர்களும் அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறப்போ இந்த தாவேக்கா பொறுக்கி கூட்டம் என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு மாதிரி முறைச்சி பார்க்குறது, வம்பிழுக்கும் விதமாக ஏதாவது பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கானுங்க. இந்த கூட்டத்தை பற்றி நமக்கு தெரியாதா? அதனால் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கானுங்க. அது ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா கை கலப்பாக போயிருக்கு, கடும் வாக்குவாதம் நடந்திருக்கு. நேரடியாகவே தாவேக்கா வேட்பாளரான அந்த சினோரா அசோக்குக்கும் நம்மளுடைய சேகர் பாபு அவர்களும் மாறி மாறி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காட்சிகள்லாம் வெளியே வந்துச்சு. இதை தொடர்ந்து 2-3 அணில் குஞ்சுகள் வம்பிழுத்தானுங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவனுங்களை காவல்துறையினர் கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அதுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சினோரா அசோக் பேட்டியெல்லாம் கொடுக்குறாப்புல ஊடகங்கள் கிட்ட. மயக்கம் வருது சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், என் மொட்டாட்டி பிள்ளைகளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எனக்கு சேகர் பாபு தான் காரணம் சார் அப்படின்னு கிடந்து ஒரே ஒப்பாரியாக வச்சிருக்காப்புல. முதல்ல அவருடைய ஒப்பாரி வளங்களை கேட்டுரும் வாங்க மக்களே. அவரை முறைச்சாரு சார், கீழே உயிர மாதிரி இருக்கு சார். போன் சொல்றேன்னா இப்போ என்ன மிரட்டியா என்ன அப்படின்னு கேட்டேன். உன்னை போட்டுருவேன், உன்னை இங்கே போட்டுருவேன்னு சொல்லி 6 மணிக்கு ஓட்ட முடியுது, 5:20க்கு வாசலில் நிற்கிறேன். குளுக்கோஸ் 6 வாசல் நிற்கிறேன். 1 2 3 4 2 3 4 5 காரணம் 2 3 4 5 ஒரு இன்னோவா கார்ல அப்படியே என் பக்கத்துல அட்வொகேட் விஜயகுமார் ஒருத்தர் இருந்தாரு. அவரை முறைச்சாரு சார், கீழே உயிர மாதிரி இருக்கு சார். அப்போ சார் முறைச்சாரு சார், கொஞ்சம் கீழே விழுற மாதிரி இருக்கு சார், குளுக்கோஸ் தாங்க சார். நான் நடிப்புடாட்டே விஜய் சினிமா துறையை விட்டு வெளியே வந்ததுனால விஜயோடைய இடத்த பிடிக்கிறதுக்காக போட்டியிட்டு நடிக்கிறானுங்க, பயங்கரமா நடிக்கிறானுங்க. வந்தாரு விஜயகுமாரை பார்த்துட்டு இப்படி முடிச்சுட்டே வந்தாரு. உடனே நான் அங்கேயே நிக்கிறேன்னு சொன்னா, என்ன பண்ண பார்த்தா நான் அங்கேயே நிக்கிறான்னு சொன்னேன். இவர் ஸ்லோ மாடுலேஷனில் பேசுகிறதெல்லாம் நமக்கு புரிய ரொம்ப நேரம் ஆகும். அவர் சொன்னதெல்லாம் நானே சொல்லிடுறேன். இப்படி வந்தார், எங்ககிட்ட வம்பிழுத்தாங்க, சண்டை போட்டாங்க, எங்கள் 2 பசங்களை அடித்தாங்க, அது பண்ணாங்க இது பண்ணாங்கன்னு என்னமோ சொல்லிட்டு என் குடும்பத்துக்கு ஏதாவதுன்னா அவங்க தான் காரணம் அப்படி இப்படின்னு கிடந்து ஒப்பாரியை வச்சுக்கிட்டு இருந்தார். அவ்வளோதாங்க, அதை தான் கிடந்து ஒப்பாரியாக இழுன்னு இழுத்துக்கிட்டு இருக்காப்புல. சேகர் பாபு அவர்கள் இந்த பிரச்சனையில் எதுவுமே அவர் பண்ணலை. அவர் பாட்டுக்கு ஏதாவது லைட்டாக முறைச்சி பார்த்துருப்பாரா இருக்கும். முறைச்சி பார்த்ததுக்கே இந்த அழுவுறா, குளுக்கோஸ்லாம் கேட்குறா. ஆனால் விஜயும் சரி, இந்த அணில் குஞ்சுகளும் சரி, விஜய் சினிமாவில் இருக்கிற வரைக்கும் விஜயும் ஒழுங்காக நடித்தது கிடையாது. இப்போ விஜய் சினிமா விட்டு வெளியே வந்ததுக்கு பிறகு தான் விஜய்க்கும் நடிப்பு சூப்பராக வருது, இந்த அணில் குஞ்சுகளும் சூப்பராக நடிக்கிறானுங்க. நைஸ் பெர்ஃபார்மன்ஸ். ஒருத்தன் மயக்கம் போடுற அளவுக்கு தள்ளாடிக்கிட்டு இருக்கானா நம்ம என்னங்க பண்ணுவோம் நீங்கள் சொல்லுங்கள்? நம்ம என்ன பண்ணுவோம்? அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்க தான் பார்ப்போம். அப்படியே தள்ளாடுறான், குளுக்கோஸ் இருந்தாலும் முடியல, தள்ளுங்க இப்படி நிற்கிறான்னா என்ன பண்ணும்? இங்கே பேட்டி எடுக்கக்கூடிய இந்த மீடியா சேனல்காரங்களையும் பாருங்கள், அங்கே சுற்றி நிற்கிற அணில் குஞ்சுகளையும் பாருங்கள். ஒருத்தனுக்காவது அந்த அக்கறை இருக்கா? ஒரு வேட்பாளர் அப்போது என்ன ஆனாலும் பரவாயில்லையா? வேட்பாளர் மயங்கி விழுந்து என்ன ஆனாலும் கவலை இல்லையா? அப்போது அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் இருக்கானுங்க இந்த தற்கொலைகள். அப்போது ஒன்று அடிப்படை அறிவில்லாத தற்கொலைகளாக இவனுங்க சுற்றி இருக்கிற எல்லாரும் இருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த நபர் நடிச்சுக்கிட்டு இருக்காருன்னு தான் பார்க்கணும். இதில் நம்ம 2வது ஆப்ஷனை தான் சூஸ் பண்ணணும். நடிச்சுக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். ஒரு நடிகன் உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கிறான், கெரியரை அதானே, ஆமாம், கெரியரின் உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு கட்சியில் இருக்கிறவனுங்க இந்த பெர்ஃபார்மன்ஸ் கூட பண்ணலனா எப்படிங்க? நடிச்சு தானே ஆகணும், அதனால் நடிக்கிறானுங்க. இதே நபர் இந்த சினோரா அசோக் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாளைக்கு முன்னாடி என்ன பேசியிருக்காருன்றதை பார்ப்போமா ஃப்ரெண்ட்ஸ்? அயோக்கியனுக்கு பயங்கர அயோக்கியம் நான். நீ ஒரு விஷயம் பண்ணா நான் 2 விஷயம் பண்ணுவேன், பார்த்துக்கோங்க. குழந்தைங்களை அடுத்த வாட்டிங்கன்னா திமுக பிரமுகர்கள் இந்த 3 நாள்ல இந்த மிரட்டல் வேலை இதெல்லாம் சார், கீழே உயிர மாதிரி இருக்கு சார். அயோக்கியனுக்கு பயங்கர அயோக்கியன்னா என்ன பண்ணுவேன்னு தெரியும் சார். வயக்கமாக வருது சார், கீழே எழுதுற போல இருக்கு சார். டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா இப்படி இருக்கணும். மே 4ஆம் தேதி இந்த கும்பல்லாம் என்ன ஆக போகுதுன்றதை பார்க்கறதுக்கு வெறித்தனமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தாவேக்கா காரனுங்க நிறைய பேரால் வாக்களிக்க முடியலைங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பாதி பேர் எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ணல, பாதி பேர் எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க. கொடுத்த இடத்துல அது திருப்பி நம்மளுடைய பேர் ஃபைனல் லிஸ்ட்டில் வந்திருக்கா இல்லையான்றதை பார்க்கல. வெளிநாட்டில் இருந்தெல்லாம் கிளம்பி வந்திருக்காங்க, ஆனால் இங்கே ஓட்டு போடுறதுக்கு அவங்களுக்கு எஸ்ஐஆரில் பேர் இல்லை, ஃபைனல் லிஸ்ட்டில் பேர் இல்லைன்றதுனால ஓட்டு போட முடியாத நிலைமை.
இந்த மாதிரி பல கோமாளித்தனங்கள் நடந்திருக்கு. அதெல்லாம் வரிசையாக பார்ப்போம். சரியா? பொறுமையாக எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் உட்காந்து பாருங்கள். இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிற காணொலி பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் வந்து 7 மணிக்கு போய் நிற்கிறாங்க ஓட்டு போடுறதுக்கு. அங்கே உள்ள அலோவ் பண்ணலையா, அதனால் இவங்களுடைய உரிமையை வந்து பறிச்சுட்டாங்களாம் அரசு. இந்த ஜனநாயக நாட்டில் எனக்கு உரிமை இல்லையா, என் உரிமையை பறிச்சிட்டீங்களே, எனக்கு வாக்களிக்கிற என்னுடைய பவரை பறிச்சிட்டீங்களே, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த காணொலியை முதல்ல பார்ப்போம் வாங்க. கேட்டியா? கேட்டுட்டு இங்கதான் நிக்கிறேன். அதான் இன்னொரு புத்துல போட்டுட்டு இருக்காங்க. வந்து 6:30 வரைக்குமே இந்த லைன் இருந்தனால அலோவ் பண்ணிருக்காங்க. ஸோ ரொம்ப முயற்சி பண்ணோம். நான் முயற்சியே பண்ணாம நான் இந்த ஓட்டை இழந்திருந்தேன் அப்படின்னா நான் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பேன். பட் நான் முயற்சி பண்ணி என்னோட ஓட்டு வந்து அநியாயமா பறிக்கப்பட்டிருக்கு. விஜயண்ணா எனக்கு மன்னிச்சிருங்க. அண்ட் எனக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி நான் ஓட் பண்ணிடுவேன் நம்பிட்டு இருந்த உங்களையும் நான் ஏமாத்திட்டேன். எல்லாத்துக்கும் நான் மன்னிச்சிருக்கேன். 6:30 வரைக்கும் ஓட்டு போட்டாங்கன்றாங்க. 6:30 வரைக்கும் எப்படி ஓட்டு போட முடியும்னா 6 மணிக்கு முன்னாடி லைனில் போய் நிற்கணும். அப்படி லைனில் நின்னாக்க எத்தனை மணி ஆனாலும் ஓட்டு போட்டு முடிக்கலாம். அந்த லைனில் நிற்கக்கூடியவங்க ஓட்டு போட்டு முடிக்கிற வரைக்கும் ஓட்டு போட முடியும். ஆனால் இவங்க போய் சேர்றதே 7 மணிக்கு தான்றப்போ எப்படி உள்ள விடுவாங்க? என்ன இது தற்குறித்தனமாக இருக்குது? ஓட்டு பறிக்கப்பட்டுட்டான், ஓட்டை யாரோ பறிச்சுட்டாங்களாம். என்ன இது கதை விட்டுக்கிட்டு இருக்காங்க? ஓட்டு போடுறத முக்கியமாக பார்த்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு கரெக்டாக ப்ரிப்பேர்டாக போயிருப்பாங்கல்ல. 7 மணிக்கு எவனாவது போவானா ஓட்டு போட? காலையில் 7 மணிக்கு வர சொன்னால் சாயந்தரம் 7 மணிக்கு போயிருக்காங்க. இதுக்கும் திமுக சதி தான். எல்லாம் திமுக சதி தான். இருக்குடா, மே 4ஆம் தேதியும் உங்களுக்கு திமுக சதி தான். திமுக சதினால தான் நீங்கள் தோக்க போகிறீங்க. அவ்வளோ ஆர்வமாக இருக்கிறவங்க முன்னாடி நாளே வீட்டுக்கு கிளம்பி போயிருக்கணும். 23ஆம் தேதி ஓட்டு போடுறதுனா 22ஆம் தேதி நைட்டு தான் கிளம்புறானுங்க நிறைய அணில் குஞ்சுகள். சரி, தவிர்க்க முடியாத காரணங்கள்னால வேலை இருந்துச்சு அது இதுன்னு சொல்லி அன்னைக்கு நைட்டு கிளம்புறது ஓகே. அந்த சில பேரை வந்து நம்ம விட்டலாம். ஆனால் நிறைய பேரால் முன்னாடியே கிளம்பி போக முடியும். ஆனால் வேணும்னே காலம் தாழ்த்தி 22ஆம் தேதி நைட்டு நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓட்டு போடுறது அவ்வளோ முக்கியம்னா ஏன் ஒரு நாளோ 2 நாளோ முன்னாடியே கிளம்பி போக முடியாதா? இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற இடத்துல சம்பளம் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போக முடியாதா? அப்படி விஜய் அண்ணன் தான் முக்கியம், விஜய் அண்ணனுக்காக என்ன வேணா பண்ணுவோம் அப்படின்றானுங்க. வேலையை கூட விட மாட்டீங்களா? உங்கள் அண்ணன் கெரியரின் உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கான் அப்படின்றப்ப நீங்கள் ஒரு நாள் வேலையை விட மாட்டீங்களா ஓட்டுக்காக? அப்போது இந்த புஷி ஆனந்த் தான் சொன்னார், இவங்க கட்சி புஷி ஆனந்த், வேலை போனால் போய் தொலையட்டு, நமக்கு அண்ணன் மூஞ்சி தான் முக்கியம், அண்ணன் கூட்டம் தான் முக்கியம், அண்ணன் இதுதான் முக்கியம், அண்ணன் அதுதான் முக்கியம்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்பமெல்லாம் வேலையெல்லாம் விட்டுக்கிட்டெல்லாம் ஓடி போனானுங்க. அதுமாதிரி இந்த கட்சியில் வந்து வேலை பார்க்கணும், தேர்தல் வேலை பார்க்கணுன்றதுக்காக பல வேலைகளில் இருந்த அணில் குஞ்சுகள் எல்லா வேலையும் தூக்கி உதறிக்கிட்டு வந்தானுங்க. வெளிநாட்டில் இருந்தவனுங்கெல்லாம் ஓடி வந்தானுங்க, நாங்கள் அரசியலில் நிற்க போகிறோம், தேர்தலுக்காக வேலை பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு. அப்பமெல்லாம் வேலை முக்கியமாக தெரியாதவனுங்க இப்போ தான் வந்து எங்களுக்கு வேலை இருந்துச்சு, அதனால் நாங்கள் 22ஆம் தேதி நைட்டு தான் கிளம்ப முடியும் அப்படின்றானுங்க. இப்போ மட்டும் எப்படி இவனுங்களுக்கு வேலை பார்க்குறது சம்பளம் வாங்குறதெல்லாம் முக்கியமாக தெரியுது? எனக்கு புரிய மாட்டேங்குது. இந்த அம்மனி இப்படியா? அடுத்தது ஒருத்தர் பாருங்க, அவரு பயங்கர ஆக்ரோஷத்தோட விஜயோடைய மாடுலேஷன், விஜய் பேசுகிற மாதிரியே பேசுகிறாப்புல, நிலமோ பேசுகிறாப்புல பாருங்க. இது என்னோட ஓட்டர் ஐடி, வாக்காளர் பெயர் விக்கி, நான் தான் விக்கி. இந்த போட்டோல இருக்கிறது நான் தான். ஏதாச்சும் வித்தியாசம் இருக்கா? இல்ல. ஆனா நாளைக்கு என்னால ஓட்டு போட முடியாது. ஏன் ஓட்டு போட முடியாது? ஏன்னா பூத் லிஸ்ட்ல என் பேர் வரல. ஏன் வரல? எனக்கு சத்தியமா தெரியல. இல்ல, எனக்கு ஒண்ணு சுத்தமா புரியல. நான் இந்த ஊர் தான் ப்ரூஃப் பண்றதுக்கு என்கிட்ட ரேஷன் கார்டு இருக்கு. நான் இந்தியா சிட்டிசன் தான் ப்ரூஃப் பண்ண என்கிட்ட ஆதார் கார்டு இருக்கு, அடையாள அட்டை இருக்கு, பேன் கார்டு இருக்கு, டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு, ஓட்டு போட தகுதியான வயசு 18, என்னோட வயசு 26, எல்லா தகுதி எனக்கு இருக்கு. ஆனா நாளைக்கு என்னால ஓட்டு போட முடியாது. ஏன் ஓட்டு போட முடியாது? பூத் லிஸ்ட்ல என் பேர் வரல. ஏன் வரல? சத்தியமா எனக்கு தெரியல. என்னோட ஓட்டர் ஐடி மட்டும் வச்சு நாளைக்கு நான் ஏன் ஓட்டு போட கூடாது? ஓட்டர் ஐடி எதுக்குப்பா கொடுத்தீங்க? நான் ஓட்டு போட தானப்பா. அப்புறம் ஏன் விட மாட்டேங்கிறீங்க? அது என்ன பூத் லிஸ்ட்ல பேர் இருக்கணும்னு சொல்றீங்க? ஏங்க இந்த தாவேகாரனுங்க, இந்த விஜய் ரசிகர்கள்லாம் இவ்வளோ தற்குறிகளாக இருக்கானுங்க? இல்லை புரிய மாட்டேங்குது. ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இருந்தால் தான் ஓட்டு போடணுமா அப்படின்றானுங்க. பின்ன ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இல்லாதவன் எவனாலும் வந்து ஓட்டு போட்டு போகலாமா? என்னது இது? இந்த அறிவை வச்சுக்கிட்டு தான் இவனுங்கெல்லாம் ஓட்டு போடணும்னு சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. எங்ககிட்ட லைசன்ஸ் இருக்குது, பேன் கார்டு இருக்குது, ஆதார் கார்டு இருக்குது, இதை வச்சு நாங்கள் ஓட்டு போடுவோம் அப்படின்றானுங்க. அதை வச்சு போடலாம். அதுக்கு முதல்ல உன் பேர் நீ ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கணுமே. உன் பேர் திமுக காரங்கள்லாம் எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுத்துக்கிட்டு இருந்தப்போ அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நாங்கள் தாவேக்காவுக்கு தான் ஓட்டு போடுவோம், என்ன எங்களை ஏதாவது மயக்க பார்க்குறீங்களா, என்ன உங்கள் கட்சிக்கு ஓட்டு போட வைக்கிறதுக்கு ஏதாவது பண்ண பார்க்குறீங்களா, இப்படின்லாம் கேட்டு கேட்டு கிக்கி பிக்கி பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருந்தானுங்க. அது மட்டும் இல்லாமல் எஸ்ஐஆரையே திமுக தான் கொண்டு வந்துச்சுன்னாங்க. பாஜகவும் திமுகவும் சேர்ந்துக்கிட்டு எஸ்ஐஆரை கொண்டு வருது அப்படின்ட்டுலாம் கிக்கி பிக்கி பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருந்தானுங்க. இன்னைக்கு வந்து உட்காந்துருந்து ஒரே ஒப்பாரி வளமாக வச்சு அழுதுகிட்டு இருக்கானுங்க பாருங்க. இவனுங்கெல்லாம் எஸ்ஐஆர் ஃபார்மை வாங்கியிருந்தாலுமே அந்த எஸ்ஐஆர் ஃபார்மை என்ன பண்ணியிருப்பானுங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த விஜய் வந்து அங்கங்கே போனார் பாருங்க பிரச்சாரன்ற பேரில், அந்த இடங்களுக்கு போகிறப்போ அதை கிழிச்சு விஜய்க்காக தூக்கி எரிஞ்சிருப்பானுங்க.
தலைவா அப்படின்ட்டு. எஸ்ஐஆருடைய ஃபைனல் டிராஃப்ட் வந்தப்போ இவனுங்களாம் என்ன தான் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க? எஸ்ஐஆர் முடிஞ்சு வந்திருக்கு, ஃபைனல் டிராஃப்ட்டில் உங்கள் பேர் இருக்கா செக் பண்ணுங்க அத்தனை பேர் அத்தனை தடவை சொல்லியும் இவனுங்களாம் என்ன தான் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க? அப்போ தூங்கிட்டு இருந்தானுங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, விஜய் ரசிகர்கள் ஓட்டு போடலாம். எங்கன்னா இந்த புக் மை ஷோன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அதில் போய் ஓட்டு போட்டுக்கிடுங்க. நீங்கள் அதிகமாக உங்கள் வாழ்நாளில் யூஸ் பண்ண அப்ளிகேஷன் அதுவாக தான் இருக்கும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே இதுக்கு வீடியோலாம் போட்டாங்க. அப்போல்லாம் கிக்கி பிக்கின்னு அவரை வந்து ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவர் மூஞ்ச பாருங்க, அவர் அதை பாருங்க, அவர் இதை பாருங்க, அவர் ட்ரோல் பண்ணுவோம், அவர் பாருங்க அப்படி இப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு கிண்டல் அடித்து நக்கல் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. நக்கல் அடிக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒழுங்காக பண்ண வேண்டிய வேலைகளை ஒழுங்காக பண்ணியிருந்தா இன்னைக்கு வாக்கு போட்டிருக்கலாம். இதுக்கும் திமுக தான் காரணம்னு வந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கானுங்க எல்லாரும். எஸ்ஐஆர்னு ஒன்று நடந்துச்சுன்னா அது இவனுங்களுக்கு தெரியுமா என்னமோ அதுவும் தெரியல. இப்படி எஸ்ஐஆர்னு ஒன்று நடந்துச்சு, அதுக்கு பிறகு ஃபைனல் டிராஃப்ட் வந்துச்சு, இப்படி எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இந்த விஷயங்கள் தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்ற விஷயங்கள் கூட தெரியாமல் இவனுங்க வாழ்ந்துகிட்டு இருக்கானுங்கன்னா இவனுங்கெல்லாம் ஓட்டு போட்டு என்னத்தை புடுங்கிறதுக்குன்னு தான் கேட்குறேன். அடுத்தது பாருங்க, ஒரு அம்மனி அழுறாங்க, ஒரே அழுக. கல்யாணம் குளிச்சுட்டு ரொம்ப ஆசாசியா ஓட் போடலாம் போனேன். ஓட் போட போகும்போது உங்க நேம் லிஸ்ட்ல இல்லைன்னு சொல்லிட்டாங்க. திருப்பி நான் எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தேன். ஃபில் பண்ணி கொடுத்து அவங்க வந்து எல்லாமே செக் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்றாங்க. உங்க நேம் லிஸ்ட்ல வந்துச்சு செக் பண்ணணும்ன்றாங்க. ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்க சொன்னா ஃபில் பண்ணி கொடுத்தது. அதுக்கப்புறம் நான் எதனால போய் செக் பண்ணணும்? நேம் வந்துச்சுன்னு செக் பண்ண சொல்றாங்க. ப்ராப்பர் எதுவுமே சொல்லவே மாட்டாங்க. அசால்ட்டா நெக்ஸ்ட் டைம் போடுங்கன்னு சொல்றாங்க. அந்த டிவிக்கு இருந்து ஒரு அண்ணா வந்து எவ்வளவு பேசி பார்த்தாரு, அப்பயும் என்ன சார் லிஸ்ட்ல நேம் இல்லைனாங்க என்ன பண்ண முடியும்னு சொல்றாங்க. நான் ரொம்ப ஆசையா எதுவுமே பண்ண முடியல. பாருங்க, நீங்க ஃபுல்லா கூட பாருங்க. சொல்லுங்க, ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டேன்ல, எஸ்ஐஆர் ஃபில் பண்ணி கொடுத்தல்லமா கொடுத்து. வாக்கு போடுறதுக்கு கிளம்பி இன்னைக்கு போகிறதுக்கு ஒரு எஃபர்ட் போட்டவங்க எஸ்ஐஆர் லிஸ்ட்டில் நம்ம பேர் இருக்கான்றதை செக் பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. அந்த வேலையை பார்க்காம இருந்திருக்காங்க. அட்லீஸ்ட் வாக்கு போடுறதுக்கு முந்தின நாளாவது பார்த்துருக்கலாம், இல்லைனா வாக்கு போடுறதுக்கு முன்னாடி காலையிலையாவது பார்த்துக்கிட்டாவது போயிருக்கலாம். எதையுமே பண்ணாமல் கடைசியில் வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. பாவமாக இருக்கு பார்க்க. அப்புறம் என்ன, இதுவும் திமுக சதி தானே? சொல்லிருங்க எல்லாரும் சொல்லுங்க, திமுக சதி, எங்களுக்கு வாக்கு இல்லாமல் போயிடுச்சு திமுக சதின்னு. எஸ்ஐஆரை செக் பண்ணாமல் ஓட்டு போட போகிறாங்க. அடுத்த நாள் ஓட்டு போடுறத வச்சுக்கிட்டு பஸ் ரிசர்வ் பண்ணாமல் இருக்காங்க. மதியம் 12 மணிக்கு வரேன்னு சொன்னார்னா இவங்க தலைவர் 7 மணிக்கு வந்து நிற்கிறாரு. இப்படி எல்லாத்துலேயும் அசால்ட்டாக இருந்துக்கிட்டு மற்றவங்க மேலே பழிய தூக்கி போட்டுறது இவங்க பண்ணுற தப்புக்கலாம். சரி விடுங்க, அடுத்த தடவை ஓட்டு போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5 வருஷம் கழிச்சு ஓட்டு போட்டுக்கோங்க. நம்மலாம் முன்னாடியே எல்லாருமே ப்ரெடிக்ட் பண்ணி சொன்னது தான், இவனுங்களுக்கு எஸ்ஐஆர்னா என்னன்னு தெரியாது. இந்த எஸ்ஐஆர் வந்தப்போ பார்த்தீங்கன்னா இவனுங்கெல்லாம் கிக்கி பிக்கி பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருந்தானுங்க. அதை வந்து என்னமோ நக்கல் அடிச்சுக்கிட்டு இருந்தானுங்க. இதை திமுகவுடைய சதின்றானுங்க, திமுக கொண்டு வந்துச்சுன்னானுங்க, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போவே எல்லாரும் சொன்னோம், இவனுங்க கண்டிப்பாக ஓட்டு போட வரப்போ இவனுங்களுக்கு பேர் ஃபைனல் லிஸ்ட்டில் இல்லாதவனுங்கெல்லாம் வருவானுங்க, எஸ்ஐஆர்னா என்னன்னே தெரியாதவனுங்க வருவானுங்க, ஃபார்மே ஃபில் பண்ணாதவனுங்க வருவானுங்க. இப்போலாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம், சொன்ன மாதிரியே நடந்திருக்கு பாருங்க. இப்போ அட்லீஸ்ட் விஜயாவது வந்து இந்த தற்கொலைகளுக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இதை வந்து அவனுக்கு சொல்லியிருக்கலாம். எப்போ தம்பிகளா, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடந்திருக்கு, உங்கள் பேர் வந்து இந்த இதில் இருக்கான்னு பாருங்கள், இந்த ஃபைனல் டிராஃப்ட் வந்திருக்கு பாருங்கள், ஃபெப்ரவரியில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், அப்போவே பாருங்கன்னு சொல்லியிருந்தா அதை வச்சாவது கொஞ்சமாவது எவனா தேடி பார்த்துருக்கலாம். தலைவனும் எதையுமே சொல்லி இவனுங்களுக்கு தெரிய வைக்கல, இவனுங்களுக்கும் எதுவும் தெரியாது. இவனுங்களும் விஜய்னு விஜய் பின்னாடியே போயிட்டு இருந்தானுங்க. தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாது, தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னே அவனுங்களுக்கு தெரியல. இப்போ வந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னமோ ஆன்லைனில் ஓட்டு போட்டு விளையாடுவானுங்க தெரியுமா, இந்த ட்விட்டரில் இன்ஸ்டாகிராமில் இல்லை, அந்த போல் போட்டு விளையாடுவானுங்க. அந்த மாதிரி தான் தேர்தலையும் ஓட்டு போடுவாங்கன்னு நினச்சிட்டானுங்க போல இருக்கு. சும்மா ஒரு பட்டன் அழுத்துறது தானே, அதுக்கு என்ன வேணும், நமக்கு ஆன்லைனில் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருந்தால் போதாதா அப்படின்னு நினச்சிருப்பானுங்க போல இருக்கு. இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லாம் வச்சுக்கிட்டு ஓட்டு போட முடியாது தற்கொலைகளா. இன்ஸ்டாகிராமில் ஓட்டு போட்டு பழகினதுனால விஜய்க்கு ஓட்டு போட்டு பழகியிருப்பாங்க. அந்த தகுதி நமக்கு இருக்குது, நம்ம அதனால ஓட்டு போடுறதுக்கு நமக்கு வந்து உரிமை இருக்குது, இந்த சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு தான் அந்த தைரியத்தில் தான் வந்திருக்காங்க. நேரம் அங்கே போனாக்கா உங்கள் பேர் ஓட்டர் லிஸ்ட்லேயே இல்லை, கிளம்புங்கன்னு அனுப்பி விட்டுருக்காங்க. அடுத்தது பாருங்க, வெளிநாட்டில எல்லாம் இருந்து வந்தவங்க அவங்க எல்லாம் கடந்து அல்றத பாருங்க. ஓட்டு போட முடியலன்றது உண்மையாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்மளோட உரிமை பறிக்கப்பட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. இல்ல, ஆல்ரெடி எங்க அம்மா எங்களுக்காக பண்ணிருக்காங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி பேர் எங்க 3 பேர் பேருமே லிஸ்ட்ல இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டரா ரொம்ப எக்ஸைட்டடா வந்தோம் ஓட் போடணும்ட்டு. பட் எல்லாமே குடுக்கல, எதுவும் சரியா இல்ல. பட் ஓட்டர் ஐடி இருந்து ஆதார் கார்டு இருந்துமே ஸ்டில் ஐ கான்ட் ஓட். ஸோ வி வாண்டட் அ சேஞ்ச், பட் அது எதுவுமே நடக்கல. ஸோ ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். வி வாண்டட் அ சேஞ்ச். நாங்கள் அதுக்காக வெளிநாட்டில் இருந்தெல்லாம் கிளம்பி வந்திருக்கோம்.
ஆனால் எஸ்ஐஆரில் நம்ம பேர் இருக்கான்றது கூட செக் பண்ணாமலே வந்துடும். செலவு பண்ணி டிக்கெட்லாம் போட தெரிஞ்ச இவங்களுக்கு நம்ம பேர் லிஸ்ட்டில் இருக்கா அப்படின்றத செக் பண்ண தெரியல பாருங்க. எப்படிப்பட்ட வடிகட்டின தற்கொலைகளாக இருப்பாங்க. ஆகவே இந்த அணில் குஞ்சுகள் இப்படி எஸ்ஐஆர் ஃபார்ம்னா என்னன்னே தெரியாமல் வாக்களிக்க வந்தது, ஃபைனல் டிராஃப்டில் இவங்க பேர் இருக்கா இல்லையான்றதை கூட செக் பண்ணாமல் வந்தது, இப்படி ஏமாற்றம் அடைஞ்சு இப்படியெல்லாம் அழுது புலம்புறது, அப்புறம் அந்த தாவேக்காவுடைய துறைமுகம் தொகுதி வேட்பாளர் சேகர் பாபு அவர்கள்கிட்ட வம்பு பண்ணி சண்டை போட்டது, இதையெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.